திராவிட இயக்கத்தை அழிக்க நினைத்தால் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள் என பிரதமர் நரேந்திர மோடியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடுமையாக விமர்சித்தார். சென்னையில் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்து வருவதாகவும், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவான அலை வீசுவதாகவும் தெரிவித்தார். போன தேர்தலுக்கு முன்பெல்லாம் அவர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் வாஜ்பாய் இருந்த காலத்திலே. ஆனால் இப்பொழுது ஆணவம் தலைக்கேறி அகம்பாவம் அவருடைய உச்சத்திலே ஏறி நான் திராவிட இயக்கத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்கிறார். நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள். ஓபிஎஸ் தைரியமாக ராமநாதபுரத்தில் போட்டியிடும் போது இபிஎஸ் உடன் இருக்கும் மணிகள் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் யாரையோ பலிகடாக்கி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்தார். பாஜக வேட்பாளரை ஆதரித்து செல்லூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், 10 ஆண்டு நல்லாட்சி தந்து 3வது முறையாக மோடிதான் பிரதமர் என கம்பீரமாக உள்ளோம் என்றும், திமுக மற்றும் இபிஎஸ் அணியினர் யார் பிரதமர் வேட்பாளர் என்பதே தெரியாமல் வாக்கு சேகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். பழனிசாமி கட்சிக்காக யாரெல்லாம் நிற்கிறாரு பாருங்க, தயவு செய்து எட்டி பார்க்கணும். சேலத்தில் சிங்கம் சொல்றாங்க, பழனிசாமி சேலத்துல போட்டியிட வேண்டியதுதானே. இங்க நயனார் துரிஜலா போட்டியிடுறாரு, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அங்க ஓபிஎஸ் சுயேட்சை தினத்திலே போட்டியிட வேண்டியதுதானே. அங்க 4 மணிக்கல் இருக்காங்க, அந்த மணிக்கெல்லாம் போட்டியிடல. எல்லாம் யாரையோ ஒருத்தர் பிடிச்சி நிறுத்திட்டு பலிகடா வைக்கிட்டு ஒதுக்கி ஓடிட்டாங்க. யாரோ ஒரு சிலர் மாட்டிக்கொண்டு போட்டியிடுகிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பாஜக அரசு கல்லூரி படிப்புக்கும் நுழைவுத் தேர்வை கொண்டு வரும் அபாயம் உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டினார். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையின் போது பேசிய அவர், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கி வருவதாக தெரிவித்தார். ஏன்னா எப்படி நீட்டை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாம ஒரு நிலைமையை கொண்டு வந்ததோ பிஜேபி, அதே போல புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க கல்லூரியில போய் படிக்கும் போது, காலேஜுக்கு போகும்போது அதுலயும் ஒரு நுழைவுத் தேர்வு கொண்டு வர வேண்டும். அதுவும் அவங்க வேற ஒரு பாடத்திட்டத்துல அந்த பரீட்சை வைப்பாங்க. அப்ப எப்படி நம்ம பிள்ளைங்க போய் கல்லூரியில படிக்கும்? பள்ளிக்கரணை ஏரியை கொம்பாதி கொம்பன் வந்தாலும் சரி செய்ய முடியாது என்றும், இருக்கின்ற ஏரிகளை காப்பாற்ற மைக் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கே உரிய ஆதங்கத்துடன் உணர்ச்சி பொங்க உரையாற்றினார். பள்ளிக்கரணையில் பரப்புரை மேற்கொண்ட அவர், காங்கிரஸ் மற்றும் பிஜேபியை வளரவிட்டால் இன்னும் 5 வருடத்தில் தமிழ்நாடு இந்தி பேசுகின்ற இன்னொரு மாநிலம், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். உலகத்தில் இயற்கை தந்த அருங்கொடை பள்ளிக்கரணை ஏறி குப்பைமேடாக்கின குப்பைகளடா இவங்களை தூக்கி அதே குப்பையில போட்டு கொளுத்தி விடாம நீ இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. இப்ப நான் இல்ல, கொம்பாது கொம்ப வந்தாலும் இந்த பள்ளிக்கரணை ஏரியை சரி செய்ய முடியாது. ஏன்? எந்த நூற்றாண்டு அந்த குப்பையாளி நான் ஒழிக்கிறது? அப்ப என்ன பண்ணணும்? இருக்கிறத காப்பாற்றணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஏப்ரல் 19 மைக்கில் ஒரு வாங்கி. அதிமுக மற்றும் பாஜகவுக்கு வாக்களித்தால் முதலாளி மோடி மட்டும்தான் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சாடியுள்ளார். ஈரோடு மரப்பாலத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த தேர்தல் அநீதிக்கும் நீதிக்கும் நடக்கும் தேர்தல் என்றும், இந்த தேசத்தையும் அரசியல் அமைப்பையும் பாதுகாக்க போகிற தேர்தல் என்றும் தெரிவித்தார். பாஜகவுக்கு வாக்களித்தாலும் அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் அவர்களுடைய முதலாளி மோடி மட்டும்தான். ஆகவே அருமை பெரியோர்களே, ஈரோடு வாக்காளர் பெருங்குடி மக்களே, அநீதிக்கும் நீதிக்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.